ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கமகமன்னு வாசனையோட ரொம்பவும் டேஸ்டியான பிரியாணி மசாலா நம்ம வீட்லேயே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக ஒரு 10 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கிராம்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பட்டை சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 6 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 4-5 பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த டைமில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறோம். இப்போ இதெல்லாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலர் மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இப்போ இதை நல்லா ஒரு பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட கமகமன்னு வாசனையான டேஸ்டியான பிரியாணி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த மசாலா பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி, அப்புறமா தக்காளி சாப்பாடு செய்யும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வெஜிடபிள் குருமா செய்யும்போது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். நீங்களும் இந்த பிரியாணி மசாலாவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.